இலகணேசன் ஒரு ஆளுநரா இருந்து மறைந்திருக்காரு. ஆ இன்னொரு ஒருவருக்கு அந்த பொறுப்பு நிச்சயம் வந்து போக தான் செய்யும். நிச்சயமா அத கொடுக்க தான் போறாங்க அது. அப்டின்னபோது அந்த மாரி ஒரு கேட்டகரிய சரியா கொண்டு வந்து அந்த இடத்துல ஹெச் உட்கார ராஜா வைக்கணும். சகோதரர் ஹெச் ராஜா முழுக்க தகுதியானவர். ஓ! இந்த நேரத்துல நீங்க அப்படி ஒரு பார்வைய இல்ல வைக்கிறீங்க. அவரு தியாகம் பண்ணியிருக்கிறாரு. ஆ. சிதம்பரத்தோட தகுதி திறமை உள்ளவரு. காலமும் சூழ்நிலையும் சிதம்பரத்த எங்கேயோ கொண்டு போயிட்டு, ம். காலமும் சூழ்நிலையும் இவரு கை குடுக்கல. ம். குறைஞ்சபட்சம் இந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டாவது அவருக்கு கிடைக்கிறது. இலகணேசன் மறைவு செய்தி கேட்ட உடனே ஆளா சீஃப் மினிஸ்டர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரடியா போயிட்டாரு. அது என்ன பாண்டிங் அது சார் ஒரு அது? அரசியல் பண்பு, நாகரிகம். ஆ. அ அந்த மோடியின் எண்ண ஓட்டத்த புரிஞ்சுகிட்டவர்கள்ல, வாஜ்பாயின் எண்ண ஓட்டத்த புரிஞ்சுகிட்டவர்கள்ல இலகணேசன்ஜி முக்கியமானவரு. ம். காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே தான் எதிர்ப்பு. இந்திரா காந்தி குடும்பம், சர்வாதிகார குடும்பம், தென் சோனியா குடும்பம் தான் எதிர்ப்பே தவிர, நமக்கு வந்து திமுக எதிரி அல்ல. அவங்க ம். கூட இருக்கிறனால தான் திமுக எதிரி. அந்த அடிப்படையில தான் 99லயும் 2001லயும் வாஜ்பாய் தலைமையில கலைஞர் கூட்டணியில இருந்தாரு. என்டிஏன்னு ஒரு கான்செப்ட கலைஞர் உருவாக்குனாரு. கலைஞர் உருவாக்குனாரு. அதுல அவரும் ஒரு கான்ஸ்டியூண்ட் ஆனாரு. அன்னைக்குள்ள சூழ்நிலையில கண்டென்சஸ் இஷ்யூஸ் எல்லாம் வேண்டான்னாங்க. இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது. கொஞ்சம் மாறுபட்ட தன்மை இன்னைக்கு இருக்குது. ம். அந்த சூழ்நிலையிலே இலகணேசன்ஜிக்கும் கலைஞருக்கும் மிகுந்த நட்பு. 99 கூட்டணிக்கு இலகணேசன்ஜி கலைஞர் நட்பு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருந்தது. அவங்க அது ஒரு குடும்ப நட்பாகவே இருக்கும்போது, தனிப்பட்ட ஒரு வன்மமோ, காழ்ப்புணர்ச்சியமோ கலைஞர் குடும்பத்து மேல இலகணேசனுக்கு கிடையாது. அத இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து அவரோட மறைவுல அவருக்கு உரிய மரியாதை குடுத்து, அத அரசு மரியாதையும் அதாவது அவருக்கான காவல்துறை மரியாதையும் எல்லாம் குடுக்குறாங்க. குடுத்து அத திறம்பட செய்து, சுகாதாரத்துறை அமைச்சர், லோக்கல் லீடர் மா. சுப்பிரமணியம் அதில உள்ள ஏற்பாடுகள் என்னங்கிறத பார்த்து நம்ம அந்த ஃபோட்டோக்கள்லாம் பார்க்குறோம். ஆமா. அவங்களே நின்னு அந்த எல்லாமே சரிவர ஏற்பாடுகள் செய்யணும்னு ஸ்டாலினுக்கு ரெப்ரசன்டேட்டிவாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் வந்து பார்க்குறாருன்னா, கணேசனுக்கும் கலைஞருக்கும் உள்ள அந்த நட்புங்கிறது பாஜகவின் எதிரி இந்திரா காந்தி குடும்பமும், சோனியா காந்தி குடும்பமும் தானே தவிர, அ திமுக அல்ல. அந்த அந்த காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல ஸ்டாலின் இருக்கிறனால தான் மோடி வந்து ஸ்டாலினை எதிரியா பார்க்குறாரு. சில சம்பவங்கள் இன்னைக்கு கூட சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். பெரியசாமி போன்ற விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா, ம். அதுதான் காரணங்கிறது தான் உண்மை. ஆர்எஸ்எஸ்க்கு என்ன மாரி ஒரு இழப்பு சார்? ஆர்எஸ்எஸோட ஒரு அ முழு அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு மகன் தான் இலகணேசன்ஜி. அவரால் உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் அதிகம். அவர் ஆர்எஸ்எஸ்ஸுக்காக அதன் தாயிட்ட கட்டளையை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி மிகுந்த தியாக உணர்வோடு செய்தவர் இலகணேசன்ஜி. மண்டைக்காடு கலவரம்னாலும் சரி, மீனாட்சிபுரம் மதமாற்ற அந்த விஷயம்னாலும் சரி, இந்த 2லயும் அவரோட களப்பணி, களத்தில் இருந்தே பசி, வெயில், மழை எதுவும் பார்க்காம அவரோட செய்த பணி வந்து அசாத்தியமானது.